வணக்கம். இது யஷோஸ் டயட் சேனல். பொதுவாக தென்னிந்தியாவில் இட்லி ஒரு பாரம்பரிய காலை உணவாக இருந்தது. ஆனால் இன்று அதனை விரும்பி சாப்பிட்றவங்க மிகவும் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இப்பொழுது இருக்க ஜென்ரேஷனுக்கு சுத்தமாக இட்லியை பிடிக்கிறதில்ல. மிகவும் சத்து மிகுந்த எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவு வகையில் இட்லிக்கு தான் முதலிடம். ஏன்னா அதில் மாவுச்சத்தை விட அதிக அளவு புரதம், அதாவது புரோட்டீன் இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் முளைக்கட்டிய கருப்பு உளுந்தில் தயாரிக்கப்பட்ட இட்லியில் இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் பி போன்றவை இரட்டிப்பாக இருக்கும். மேலும் நம்ம உடலில் பெரிய நோயிலிருந்து காக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருப்பது இன்னும் விசேஷமான விஷயம். இட்லியை இட்லியாக தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இதை எளிய முறையிலையும், அதாவது உப்புமா வகை மாதிரி, அதை இட்லி பொடி மாசுன்னு சொல்லுவாங்க, இட்லி உப்புமானும் சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடுகு, சிறிய தாளிப்பு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதுங்களெல்லாம் கொஞ்சமான எண்ணெயில், அதாவது மரச்செக்கு நல்லெண்ணெயாக இருந்தாக்கா நல்லதுங்க, விசேஷம். தாளித்து அதில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி, தனி மிளகாய்த்தூள் மற்றும் மஞ்சள் தூளை சேர்த்து, தேவைப்பட்டால் மிகவும் சிறிதளவு உப்பு பொடியும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிடணும். அப்புறம் கையால் பொடித்த இட்லியை இந்த கலவையில் சேர்த்து நல்லா கிளறி இறக்கும் பொழுது பொடியாக நறுக்கியிருக்க கொத்தமல்லியும் சேர்த்து கிளறி இறக்கிடணும். அவ்வளோதான். இதை சுட சுட சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். வளர்கிற குழந்தைங்களுக்கு அது மேலே நெய்யை விட்டு கிளறி கொடுக்கலாம். சரி, இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிறருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.